கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய திரு கார்த்திகேயன் ஐயா அவர்கள் தற்பொழுது உங்களிடையே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லுவார் தொல்காப்பியர். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் சொற்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் கண்டிப்பாக இருக்கும். தமிழில் நீங்கள் படிக்கிறதும் ரொம்ப ஈஸி. ஆ இம் மா அப்படின்னா அம்மான்னு அழகாக வந்துடும். ஸோ தமிழில் இருக்கிற அந்த எழுத்து ஓசை எல்லாமே வந்து ரொம்ப அழகான ஒரு மொழின்னா அது தமிழ் மொழி தான். முதல்ல டீச்சருக்கு வந்து பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்ற எண்ணத்தை வர வச்ச அந்த இயற்கைக்கு இந்நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுட்டேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ சோசியல் மீடியாவில் வந்து திருக்குறள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய 1330 திருக்குறளும் சொன்னவங்க இன்னும் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. சரி, என்ன அவசியம் இருக்குது இவங்க வந்து சொல்கிறதுக்கு அப்படின்னு தான் யோசிச்சாங்க. ஆனால் என்னுடைய பார்வையில் எப்படி அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய ரேகை எப்படி வெவ்வேறாக இருக்குமோ அது மாதிரி ஒருத்தருடைய உள்வாங்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி சொல்லக்கூடிய தன்மை கண்டிப்பாக வேறுபடும். அந்த வகையில் டீச்சருடைய திருக்குறள் பார்த்தீங்கன்னா அவங்க குரலை வந்து உள்வாங்கி சொல்லுவாங்க. அந்த பொருளை உள்வாங்கி உணர்ந்து சொல்கிறதுனால தான் அவங்க இந்த இவ்வளவு திருக்குறளையும் நாள்தோறும் சொல்லக்கூடிய அந்த தன்மை வந்து அவங்ககிட்ட இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் தான் சொல்லுவார், நாம் ஏன் எல்லாத்தையுமே சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நம்ம தமிழ் நூல்கள் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் நிறைய நூல்கள் இருந்தது. அந்த நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சுங்க. நிறைய எரிச்சிட்டாங்க, நிறைய விதத்தில் அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இன்றைய தலைமுறையில் நாம் தான் தமிழை வளர்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சமூக வலைத்தளங்களை பதிவு பண்ணுங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்களை அழகாக தமிழ் நீங்கள் படித்த விஷயம் ஏற்கனவே இருக்கும், வேற ஏதாவது பேசியிருப்பாங்க, ஆனாலே உங்கள் குரலை நீங்கள் பதிவு பண்ணுங்க. அது ஒரு ஆவணமாக அந்த சமூக வலைத்தளத்தில் என்றைக்கு இருக்கும். வருங்கால தலைமுறைகள் அதை பார்த்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம தமிழை படிக்கிறோம், படித்து நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்மளுடைய வாய்ஸில் நம்ம பதிவாக சோசியல் மீடியாவில் பதிவு போட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஒரு இலக்கியம் தான். நாம் சங்க காலத்தில் இருக்கிறது தான் இலக்கியம்னு இல்லைங்க. நாம் இப்போ பேசுறது, நாம் பேசக்கூடிய தமிழும் வந்து இலக்கியம் தான். அதையும் நாம் என்ன பண்ணணும்னா அதை ஆவணப்படுத்தணும். அது வருங்கால தலைமுறைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எஸ்ரா அவர்கள் வந்து சொன்னார். இப்போ அம்பேத்கர் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம், வாரந்தோறும் ஒரு வாசகர் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எங்களால் தொடர்ந்து பண்ண முடியல, அது தடைபட்டு போச்சு. என்னவோ அது உலக கண்டினியூ பண்ணல. ஆனால் டீச்சருடைய வில் பவர், அந்த வில் பவர் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. வில் பவர் ஸ்டார்டிங்கில் 1வது திருக்குறள் எடுக்கும்போது என்ன ஆர்வம் இருந்ததோ, என்ன ஏற்றம் இருந்ததோ, அது இன்னைக்கு வரைக்கும் அவங்கக்கிட்ட அதே ஆர்வம் இருக்கும். மெனக்கெடுவாங்க, அந்த பொருளை படிப்பாங்க. ஒரு டேக் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு அவங்க கேட்டால் தெரியும், நமக்கு தெரியாது. கண்டிப்பாக ஒரு குரலை வந்து ஒரு 10 டைமாவது டேக் எடுத்து தான் நமக்கு அதை பண்ணுவாங்க. ஒரு இல்லத்தரசியாக ஒரு முனைவர் பட்டமும் பெற்று அதை தாண்டி திருக்குறளையும் நம்ம சமுதாயத்துக்கு, இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எத்தனையோ மன இருந்திருக்கும் அவங்களுக்கு. அதையும் தாண்டி தினந்தோறும் ஒரு குரலை, திருக்குறளை கேட்கறதுல நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைய வந்துச்சு. வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன். நன்றி.